என்னாச்சு அமித்? பைக் எதுக்கு தள்ளிட்டு போற? அது பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப டெலிவரி பண்ண முடியாது. இது சரியாற வரைக்கும் வருமானம் நின்னு போச்சு. அப்புறம் ரிப்பேர் செலவு தனிதான். பெட்ரோல் விலை அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் இந்த பைக் கூட தவணையை வர கட்டணும். நீ எப்படி இருக்க? தம்பி, இங்க டாமினோஸ் கம்பெனி ஒன்று பைக் கொடுக்குது. ஃபியூலும் அதுவே நிரப்பி கொடுக்குது. அப்புறம் சர்வீஸ் டென்ஷனும் இல்ல, பெட்ரோல் பத்தின எந்த பிரச்சனையும் இல்ல. அட, இது ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு இப்படி எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. பல தடவை எனக்கு ஆர்டரே கிடைக்காது. அப்புறம் இன்சென்டிவ்காக ரொம்ப தூரம், அப்புறம் ரொம்ப கனமான சாமான எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். இது தவிர ரொம்ப வெயில், ரொம்ப குளிர், அப்புறம் மழை காலத்துல நிலைமை ரொம்ப மோசமாயிடும். தம்பி, எனக்கு ஃபிக்ஸ்டு ஸ்டோர் இருக்கு. எல்லா ஆர்டரையும் அங்கிருந்தா டெலிவரி பண்ணணும். மேக்ஸிமம் ஆர்டர் பீட்சா தான் இருக்கும். அதிக கனமா இருக்காது. ரொம்ப பெரிய பைய சுமந்துட்டு போக வேண்டியிருக்காது. பைக்குக்கு பின்னாடி பாக்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, எல்லா ஆர்டரும் ஷார்ட் டிஸ்டன்ஸோட தான் இருக்கும். டிராபிக்கால அதிக பிரச்சனையும் இருக்காது. குளிரோ வெயிலோ அல்லது மழையோ எனக்கு ரொம்ப நேரம் ரோட்ல நிக்க வேண்டியிருக்காது. ஸ்டோருக்குள்ள எனக்காக உட்கார இடம் இருக்கு. ரொம்ப அருமையான லைஃப் தான் உன்னோடது. உனக்கும் இப்படி அருமையான லைஃப் வேணும்னா சொல்லு, நான் உன்னை ரெஃபர் பண்றேன். கரும்பு தின்ன கூலியா?